சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி வந்து சேதுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி போஸுக்கும் மலரக்காக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து போஸ் வந்து வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நீங்களும் அக்காவை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பிக்கலான்னு சொல்லிட்டு சேதுபதி கிட்ட இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்டோன்னா சேதுபதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்ட நான் உன் கழுத்தில் உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு மனைவி, வேறு யாருமே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு சேதுபதி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. சேதுபதி ஃபீல் பண்ண விஷயத்த பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே தமிழ்ச்செல்வி நினைப்பாங்க அவ்வளோ நல்லவர்லாம் அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து நினைக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து வந்து சேதுபதி வராங்க. தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி மனசில் இப்படி கோட்டையை கட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி மாவை அட்டிக்கிற மாதிரி நல்லா அட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவை போட்டு பிசைஞ்சு தமிழ்ச்செல்வியை வம்பிழுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சேதுபதியும் தமிழ்ச்செல்வியும் கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.